வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா புளி சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு சின்ன வெங்காயம், வரமிளகாய், 4-5 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு அரை கைப்பிடி அளவு வேர்க்கடலை, அப்புறம் கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் கடலை, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுமே நாம் இனி தேவையான பொருளெல்லாம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம், வரமிளகாய், இடித்து வச்ச பூண்டு, கருவேப்பிலை, இதையெல்லாம் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாங்க. இது கூட இந்த வேர்க்கடலையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் வதக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நாம் கரைச்சி வச்சிருந்த புளியை சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து கொதி வந்தது இறக்கலாம். நல்லா பச்சை வாசம் போய் நல்லா கொதிச்சு வந்துருச்சு, சுண்டிருச்சு, நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு சுண்டி வந்திருக்கு. இந்த டைமில் நாம் இறக்கி சுடுசாதம் போட்டு கிளறிக்கலாம். சுடுசாதத்தை போட்டு சேர்த்து கிளறிக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், சுடுசாதத்தை போட்டு கிளறியாச்சு. இவ்வளோதாங்க, சிம்பிள் ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.